வெல்கம் டு அவர் சேனல் தோட்டத்து வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இல்லை, சிட்டிக்குள்ளே இருக்கிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் நம்ம அக்கா வீட்டில். அப்படியே எங்கடா நடந்து போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு செலவு வாங்கி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கானுங்க. அதனால் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணலான்னு வந்தாச்சு. சரி, அவனுங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே. அதில் இருக்க மாலை மட்டும் நான் கட்டி கொடுத்தது. லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் வந்து மாலை கோத்துருக்கிறேன். ஏன்னா நான் பூ கூட கட்டினதில் கட்டவும் தெரியாது. இது யாருக்கிட்டே கேட்டுட்டு வந்து நான் பாட்டுக்கு உட்காந்து கட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா அதை வந்து உனக்கு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுடுவானுங்க. அது மாதிரி தான் இதுக்கும் ஆரம்பிச்சிட்டானுங்க. சரின்ட்டு ஸ்கூல்லேருந்து ஒரு சிலை கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் இன்னொரு சிலை வாங்கிட்டு வந்து மொத்தம் 2 சிலை வச்சு சாமி கும்பிடலான்னு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்ருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சாமிக்கு ஒரு மாலை ரெடி. அடுத்து இதெல்லாம் இன்னொரு சாமிக்கு பண்ணுவோம். ஏதோ பசங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு. அதில் எப்படி எடிட் பண்ணலாம்? கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்கல்ல. வைங்க, நீங்களே வைங்க, எல்லாரும் வைக்கண்ண கீழே திருப்பி வைப்பா. அப்படி திருப்பி வைங்க. போதுட்ட இப்ப இல்ல, சாமிக்கு மட்டும்தான்டா. அவங்க அம்மா தான் பயப்படுது, கோயிலுக்கு இது கட்டி வச்சிடாதீங்கடா. அப்பாங்க எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஈசாமி போதும், தள்ளி வச்சிடா. ஓரமாக வச்சுங்க. அந்த சைட் போகாதீங்க, மண்ணு விழுவும். அப்படி வந்துருங்க எல்லாம். மண்ணு விழுவுண்டா. காத்து ஹெவியா அடிக்குது. இப்படி மணி ஒண்ணுதான். பாட்டு சுட போகுது. பக்கத்துல வச்சு சூடா இருந்தாங்க. வச்சு விடணுமா?
நீ உனக்கு கொஞ்சோண்டு வச்சு விட்றான் தம்பிக்கு. எது வைக்கணும்? சந்தனமா? இந்தாடா. ம். சரி இந்தா சாப்பிடு. போதும் வச்சிருந்தா ஆண்டி அவங்க ஆண்டி இருக்கு, இங்க இருக்கு. அம்மாட்ட இருக்கு.